உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பில் புகையிலை விழிப்புணர்வு பிரச்சார வாகன துவக்க விழா நடந்தது. இந்தியன் டென்டல் அசோசியேஷன் கோவை கிளை சார்பில் ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் கோவை மாநகரில் 23 இடங்களில் விழிப்புணர்வு நோட்டீஸை வழங்கினர். புகையிலை பழக்கத்தில் இருந்து விடுபட இலவச கவுன்சிலிங் மற்றும் இலவச நிக்கோட்டின் சூவிங்கம் வழங்குவதாக இந்த மையத்தின் இயக்குனர் குஹன் தெரிவித்தார். புகையிலிருந்து யார் யார் விடுபடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிங்கிற அந்த சூயிங்கம் கொடுக்கப்படும். இதில் மனநல ஆலோசகர் இருப்பாங்க, ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இது மட்டுமல்ல, இன்னைக்கு ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து ஒரு 20 இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். உலக புகையிலை ஒழிப்பு தினத்துக்காக மக்களிடம் பிரச்சாரம் பண்ண வந்திருக்கோம். இதை பற்றி விழிப்புணர்வூட்டி அவங்களை புகையிலை உபயோகப்படுத்தாம தடுக்கிறதுக்காக மக்களிடம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விழாவில் மாநகர போலீஸ் கமிஷனர் சைலேந்திர பாபு, SNR அறக்கட்டளை அறங்காவலர் சவுந்தரராஜ், இணை அறங்காவலர் விஜயகுமார் ஆகியோர் பங்கேற்றனர்.